சாஸ்தா கோயிலில் கொடை பார்த்துக்கோங்க. கோயிலுக்கு போகிறதா பிளானே இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால போக வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லாஸ்ட் மினிட்ல வீட்டிலேருந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறத விட கோயிலுக்கு போனால் மைண்டாவது பாசிட்டிவ் எனர்ஜியாக ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க. இது வந்து சாஸ்தா கோயில், அது கூடயே அம்மன் கோயிலும் சேர்ந்து இருக்குது. ஃபஸ்ட்டு சாஸ்தா கோயிலில் கொடை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அம்மன் கோயிலில் கொடை கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோயிலை சுற்றி குளம் இருக்குது பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும் கோயிலுக்கு போனாலே. நான் கோயிலுக்கு எதுக்கு போவேன்னா, நம்ம வேண்டது நடக்குதோ இல்லையோ, நம்ம அங்கே போனால் நம்மளோட கஷ்டம் எதுவுமே நம்ம மைண்டில் இருக்காது. எதை பற்றியுமே நம்மளுக்கு சிந்தனை வராது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக நான் கோயில் போவேன் பார்த்துக்கோங்க. போயிட்டாலே எனக்கு அந்த யோசனை எதுவுமே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்காது பார்த்துக்கோங்க. காலைல நைட்டு ஃபுல்லாக கோயிலில் இருந்திருக்கேன், எந்த யோசனையுமே வரல.